ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கூட்டுக்குள்ள மாதிரி இருந்தது. இந்த அண்ணா நல்லா கூட்டிட்டு வந்துக்கிறாரு. பரவாயில்ல, எல்லாருமே இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். அம்மா, இந்த காண்பம் காசியை நீங்கள் எப்படி தேர்வு செஞ்சீங்க? எங்கேருந்து புறப்பட்டு எப்படி சேர்ந்தீங்க? நான் திருப்பூரில் இருக்கேன். கும்பகோணத்துலேருந்து ஒரு அண்ணா எனக்கு அந்த நம்பர் கொடுத்தாங்க. அவங்க மூலியமாக நான் ஜாயின் பண்ணேன். இந்த குரூப் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. நானும் இது ரொம்ப நல்லா இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். 5 வருஷமாக வரணும் ட்ரை பண்ணோம், முடியல. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கன்சல்ட் பண்ணுறேன். அதனால் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக செஞ்சுட்டு வந்துட்டு சந்தோஷமாக. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப நன்றி. நீங்கள் அழைச்சி ரொம்ப நன்றி. ஜெய் ஸ்ரீராம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த காட்சிக்கு வர்றது. ஆனால் இந்த வருஷம் நான் வருவேன்னு நினச்சி பார்க்கல. ஜெய் ஸ்ரீராம். நானும் 10 வருஷமே எனக்கு காட்சிக்கு வரணும்னு ஆசை. ஆனால் எதர்ச்சியாக இந்த பிளானிங் இல்லை, எதர்ச்சியாக வந்து மலர் சொன்னாங்க கும்பகோணத்துக்கு தெரிஞ்சுருக்காங்க போகலான்ட்டு. நான் ஓகேன்னு சொன்னேன். வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் கிளம்பும்போது வந்து 1000 கேட்டு கேட்டேன். எப்படி ரொம்ப என்னமோ சொல்லி கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாம் தலையிலாக இருக்குது. வீட்டுக்கு நிம்மதியாக இருக்காங்க. நல்லபடியாக சொல்லிட்டேன், பயமெல்லாம் இருக்காங்க. அதனால் நல்லபடியாக கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீராம். இந்த காசி யாத்திரை ஒரு குடும்ப யாத்திரை. ஜெய் ஸ்ரீராம்.